இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு தாமதமாகிறதே. எத்தனையோ நாட்கள் எதிர்பார்த்த நன்மைகள் இன்னும் கிடைக்கவில்லையே. என் காலங்கள் வீணாகிறதே என்று நாம் நினைக்கலாம். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே பத்திரமாக இருக்கிறது. நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் போது மை ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் என்று வாசிக்கிறோம். என்னுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இது நமக்கு மிகவும் ஆறுதலான வார்த்தை. கர்த்தருடைய கரத்திலே நமக்கு பாதுகாப்பான எதிர்காலம் உண்டு. நமக்காக இருக்கின்ற ஆண்டவருடைய கடிகாரம் ஒரு நிமிடம் கூட முந்தியும் ஓடாது, பிந்தியும் ஓடாது. ஆண்டவர் சகலத்தையும் அதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறவர். ஆண்டவருடைய கட்டுப்பாட்டிற்குள் நம்முடைய காலங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர். நெடுங்காலமாக காத்திருந்ததினால் இருதயத்திலே இளைத்து போயிருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு கூறுவோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று. ஆண்டவருடைய வேளை வரும் வரை பொறுமையோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருப்போம். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். த லேண்ட் ஆஃப் ரோசஸ் என்று அழைக்கப்படும் பல்கேரியாவிலே ஒரு மகள் தன் தாயிடம் தன் எதிர்காலத்தை குறித்து பயமாக இருக்கிறது, என்னால் முன்னேற முடியவில்லை, நம்பிக்கையற்ற சூழ்நிலையாக இருக்கிறது என்று தன்னுடைய மனதின் பாரங்களை பகிர்ந்து கொண்டாள். அவளுடைய தாய் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள். மனதிற்குள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். வீட்டு தோட்டத்திலே ரோஜா பூக்கள் பல நிறங்களில் அழகாக பூத்திருந்தது. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது. ரோஜா பூக்களை மிகவும் கவனம் செலுத்தி அவர்கள் வளர்த்திருந்தார்கள். வா, நாம் தோட்டத்திற்கு போய் பூக்களை பார்த்துவிட்டு வருவோம் என்று அழைத்து கொண்டு போய் ஒரு ரோஜாப்பூ மொட்டை எடுத்து அவள் கையிலே கொடுத்து, விரிந்து அழகாக இருக்கிற இந்த ரோஜாப்பூ மாதிரி சிறிது கூட பீத்து விடாமல் விரித்து விடு என்றார்கள். அவளுக்கு ரோஜா பூக்கள் அதிகமாக பிடிக்கும். லகுவாக விரித்து விடுவேன் என்று கூறி அந்த ரோஜா மொட்டை வாங்கினாள். மெதுவாக ஒவ்வொரு இதழாக விரிக்க ஆரம்பித்தாள். மிகவும் கவனமாக 4 இதழ்களை விரித்தாள். அடுத்த இதழ் கிழிந்து விட்டது. விரித்த அந்த 4 இதழ்களும் தானாக விரிந்த இதழைப் போல அழகாக இல்லை. அப்பொழுது அவளுடைய அம்மா, ஒரு சிறு ரோஜா மொட்டு நம் ஆண்டவரின் படைப்பு தான். அந்த ரோஜா மொட்டை கூட நம்முடைய கைகளால் விரிக்க முடியவில்லையே. ஆனால் ஆண்டவருடைய கரம் இந்த ரோஜா பூவை விரிக்கும் போது அதன் அழகுக்கு, அதன் வாசனைக்கு நிகர் எதுவும் கிடையாது. சரியான நேரத்தில் அந்த ரோஜாப்பூ விரியும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். ஒரு ரோஜா மொட்டையே விரிக்க முடியாத நம்முடைய கரத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையையே நாம் மலர வைக்க முடியாது. ஆண்டவருடைய கரத்திலே உன் வாழ்க்கையை முழுவதுமாக கொடுத்துவிடு. நம்முடைய காலங்கள் ஏசப்பாவின் அன்பின் கைகளில் பத்திரமாக இருக்கின்றது. ஏற்ற காலத்திலே ஏசப்பா உனக்கு தேவையான நன்மைகளை தருவார். அது வரைக்கும் பொறுமையோடு இந்த ரோஜா மொட்டை போல என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு இரு என்றார்கள். மகளின் மனதில் இருந்த பாரங்கள் அகன்றது. நாமும் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் என் காலங்கள் என்னுடைய அன்பான ஆண்டவருடைய கரத்தில் பத்திரமாகத்தான் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு இருப்போம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்முடைய காலங்களை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஏற்ற காலத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். 1 நாளாகமம் 29:12 தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்று வாசிக்கிறோம். இதே வசனத்தை நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில், யூ ஆர் த ரூலர் ஆஃப் ஆல் திங்ஸ், இன் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் டு
டு எக்ஸால்ட் அண்ட் கிவ் ஸ்ட்ரென்த் டு ஆல். எல்லோரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனாலே முடியும். ஏனென்றால் அவருடைய கரத்தில்தான் நமக்கு உதவி செய்யக்கூடிய பலனும் வல்லமையும் உண்டு. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. நம்மையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நாம் பயப்படாதபடிக்கு அவர் நம்மை பத்திரமாக நடத்துவார். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய எதிர்காலம் உங்கள் கரத்திலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் கலங்காதபடி பயப்படாதபடிக்கு எப்போதும் திடமனதோடு இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. எங்களை மேன்மைப்படுத்துகின்ற பலப்படுத்துகின்ற கர்த்தருடைய கரத்திலே எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே எங்களை ஆட்கொண்டு நடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.